பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கு ஒரு விசேஷமான வார்த்தை. இந்த வார்த்தை எல்லாருக்குமே பொருத்தமானது. இது சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மட்டுமில்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியோட வழியில் நிற்காமலும், பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கர் பாவம் செய்கிற மனுஷர்கள் மத்தியில, தவறான பழக்கம் வழக்கம் வைத்திருக்கிற நண்பர்களோட, இல்ல பரிகாசம் கிண்டலும் கேலியும் பண்ணுகிற மனுஷர்கள் மத்தியில உங்களுக்கு இடம் கிடையாது. அப்பேற்பட்ட மனுஷர்களோடு நீங்க சம்பந்தம் இருந்துச்சுன்னா இன்றைக்கு அந்த உறவு உங்களுக்கு தேவையில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு பதிலாக ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? அதிலே 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அவர் வேதத்துல நம்ம பிரியமா இருங்க, இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானமா இருக்கணுமா. அப்பேற்பட்ட மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா, பாக்கியவான்களா இருப்பாங்க. யார் மத்தியிலன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷர்கள் மத்தியிலையும் அவர்கள் பாக்கியவான்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. சோ தவறான நண்பர்கள், தவறான பழக்கம் உள்ள மனுஷர்கள் கூட நீங்க இருந்தீங்க, சம்பந்தம் வைத்திருந்தா அந்த சம்பந்தம் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக வேதத்தை சுமந்து அந்த வேதத்தை படிங்க, கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். Have a nice day. God bless you.